தமிழக சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் 21 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் மறைந்த காங்கிரஸ் எம்பி வசந்த்குமாரின் மகன் விஜய் வசந்த் போட்டியிடுகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் களம் காண்கிறது. இதில் 21 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நள்ளிரவு வெளியிடப்பட்டது. அதன்படி பொன்னேரியில் துரை சந்திரசேகரும், ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகையும், சோழங்கநல்லூரில் முனிரத்தினமும் போட்டியிடுகிறார்கள். ஊத்தங்கரை தொகுதியில் ஆறுமுகம், கள்ளக்குறிச்சியில் மணிரத்னம், ஓமலூரில் மோகன், குமாரமங்கலம் களம் காண்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி திருமகன் ஈவேராவுக்கும், உதகை தொகுதி கணேஷுக்கும், கோவை தெற்கு மயூரா ஜெயக்குமாருக்கும் ஒதுக்கப்பட்டது. உடுமலைப்பேட்டையில் தென்னரசு, விருதாச்சலத்தில் ராதாகிருஷ்ணன், அறந்தாங்கியில் ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். காரைக்குடியில் மாங்குடியும், வேலூரில் ரவிச்சந்திரன், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் மாதவராவ் களம் காண்கின்றனர். சிவகாசி தொகுதி அசோகனுக்கும், திருவாடானை கருமாணிக்கத்திற்கும், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி ஊர்வசி அமிர்தராஜுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தென்காசி தொகுதியில் பழனியும், நாங்குநேரியில் ரூபி மனோகரனும், கிள்ளியூரில் ராஜேஷ்குமாரும் போட்டியிடுகிறார்கள். இழுபறி நீடிப்பதால் வேளச்சேரி, குளச்சல், தாராபுரம், விளவங்கோடு ஆகிய 4 தொகுதிகளுக்கு இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் மறைந்த காங்கிரஸ் எம்பி வசந்த்குமாரின் மகன் விஜய் வசந்த் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் களமிறங்குகிறார். வேட்பாளர் தேர்வில் குளறுபடி நடப்பதாக கூறி உண்ணாவிரத போராட்டம் நடத்திய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் கட்சி தலைவர்கள் சமரசம் செய்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் ஆதரவாளர்களுடன் சென்னை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இது அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. காமராஜர் கட்சி என்று சொல்லுகிறோம். சில தலைவர்கள் கார்ப்பரேட் போல இருக்கின்றார். எல்லாம் நாடகம், எதிலும் சுயநலம். நீதி கேட்டு போராடுவோம். செய்யாதே 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 புரோக்கர் வேலை செய்ய. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வு வெளிப்படையாக இல்லை எனவும் நிறைய தவறு நடப்பதாகவும் அக்கட்சியைச் சேர்ந்த கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் ஆதங்கத்தை தெரிவித்துள்ள அவர், நீண்டகாலம் கட்சிக்கு உழைத்த வெற்றி வாய்ப்புள்ள உண்மையான விசுவாசிகள் புறக்கணிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். பணம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் சீட் பெற முடியும் என்பது அக்கிரமம் எனவும் அவர் சாடியுள்ளார். ஜோதிமணியின் கருத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கோபண்ணா கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஜோதிமணியின் அராஜக செயலுக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக விமர்சித்திருக்கிறார். காங்கிரஸை களங்கப்படுத்தும் ஜோதிமணி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய விஷ்ணு பிரசாதுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். எங்களுடைய கடமை, அவர்களோடு பேச வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில் பேசியிருக்கிறோம். அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கும். கட்சித் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து MP விஷ்ணு பிரசாத் போராட்டத்தை கைவிட்டார். நியூஸ் 18 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில், கட்சிக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றார். நான் எங்களுடைய கட்சிக்கு விசுவாசம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றுதான் கேட்கிறேன். இவருக்கு தாருங்கள், அவருக்கு தாருங்கள் என்று சொல்லவில்லை. அதுதான் அடிப்படை. எனவே இதற்கு தீர்வு வருகிறதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் வைக்கின்ற கோரிக்கை காங்கிரஸோட அடிமட்ட தொண்டனுடைய குமுறல் என்பதை தான் நாங்கள் இப்பொழுது சொல்கின்றோம். காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் என்றும் பின்னடைவு இருக்காது என்றால் மக்கள் தெளிவாகிவிட்டார்கள். மோர் தென் 200 தொகுதிக்கு மேல் இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும்.
டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை தேர்வு செய்யும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகம், புதுவை மற்றும் கேரளாவில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அசாமில் 3 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாகவும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் 2 கட்ட தேர்தல்களுக்கான பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எஞ்சிய கட்டங்களுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட 3 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கான வேட்பாளர்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பாஜக தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் எல் முருகன், வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்றார். கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். யார் யார் என்னன்ற எந்தெந்த தொகுதிக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். கமிட்டி முடிவு பண்ணிடு அவங்க கூடி சீக்கிரம் விரைவில் அறிவிப்பார்கள். எல்லாமே உரிய பிரதிநிதித்துவம், எஸ்சி பிரதிநிதித்துவம், மகளிருக்கான பிரதிநிதித்துவம் நிச்சயமாக இருக்கும். இல்லை இருக்கும், அது லிஸ்ட் வந்தோடனே பார்த்துக்கோங்களேன். அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. சேலத்தில் 2வது நாள் பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், தேமுதிகவுக்கு அரசியல் பக்குவம் இல்லை என்றார். மாவட்டமான சேலத்தில் 2வது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த மாவட்டமான சேலத்தில் 2வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அதற்கு முன்னதாக ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேமுதிக கூட்டணியில் இருந்து விலகியதால் அதிமுக கூட்டணிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என கூறினார். நிச்சயமாக இழப்பு கிடையாது. அதாவது அவர்கள் பக்குவம் இல்லாத அரசியல் தான் நான் கருதுகிறேன். கூட்டணி என்பது அவ்வப்போது ஏற்படுகின்ற ஒரு சம்பவம். வெளியேறினோடனே இப்படி இருக்க நாங்கள் நினைச்சாங்க இப்படி நினைச்சாங்கன்னு பேசுவதெல்லாம் சரியல்ல. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அதிமுக வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு தீவிர பரப்புரையை தொடங்கினார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடத்தி சுவாமி தரிசனம் செய்தார். சென்னை மதுரவாயல் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பெஞ்சமின் வளசரவாக்கம், கைகாங்குப்பம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பணிமணிகளை திறந்து வைத்து பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் சாலையோர தள்ளுவண்டி கடையில் தொண்டர்களுடன் இணைந்து உணவருந்தினார். கரூரில் அதிமுக சார்பில் போட்டியிடும் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பட்டாளம்மன் கோவிலில் தரிசனம் செய்தார். இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் சென்ற பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதேபோன்று பட்டாளம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது பரப்புரையை தொடங்கினார். அரவக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினரான இவர் இம்முறை கரூர் தொகுதியில் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை எதிர்த்து போட்டியிடுகிறார். கோடங்கிப்பட்டி, கொங்குமுத்து நகர், KM புதூர், பெருமாள்பட்டி ஆகிய பகுதிகளில் செந்தில் பாலாஜி தீவிர பரப்புரை மேற்கொண்டார். இதேபோன்று தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் அங்குள்ள முக்கிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். திருவாரூரில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அத்தொகுதியின் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று சாதனை படைக்கும் என்று தெரிவித்தார். 234 தொகுதிகளையும் வென்றெடுத்து கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை உலக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 100% வெற்றியை பெறும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார்.
தருமபுரி மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 5வது முறையாக பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் KB அன்பழகனுக்கு ஆதரவாக பாமக தலைவர் GK மணி பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடார், ரெட்டியார், செட்டியார், முதலியார், குங்குவேலாள கவுண்டர், பிள்ளைமார், யாதவர் இப்படி பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் நிறைய இருக்கு. இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும் அடுத்த ஆட்சி வந்தவர். அதனால இந்த ஆட்சி சமூக நீதி புரட்சி ஏற்படுத்துகிற ஆட்சி. இது எல்லா சமுதாய மக்களும் ஆதரிக்கிற ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் வர இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சியில் உள்ள பாஜக, பாமக, தமாக கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பிரச்சார உத்தி குறித்து ஆலோசித்தனர். தேமுதிக தனித்து போட்டியிட உள்ளதாகவும் இன்று மாலை வேட்பாளர் பட்டியலை கட்சியின் தலைவர் விஜயகாந்த் வெளியிடவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை என்பதால் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய தேமுதிக அமமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அப்போது 41 தொகுதிகளை கேட்ட தேமுதிக முதலமைச்சர் வேட்பாளராக தினகரனை ஏற்பதிலும் தயக்கம் காட்டியுள்ளது. அத்துடன் தேர்தல் செலவுக்கான தொகையையும் தேமுதிக கேட்டதால் அதிருப்தியடைந்த அமமுக பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து தனித்து களமிறங்க முடிவு செய்த தேமுதிக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யும் பணியை தீவிரப்படுத்தியது. இருப்பினும் நிர்வாகிகள் பலரும் தொண்டர்களும் தனித்து போட்டியிடுவதால் எந்த நன்மையும் இல்லை என அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை அறிந்த அமமுக மீண்டும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்து கடந்த வெள்ளிக்கிழமை அமமுக தரப்பில் சிவகங்கை கிழக்கு மாவட்ட அமமுக செயலாளர் சிவசாமி, தென்மண்டல பொறுப்பாளர் மாணிக்கராஜா ஆகியோர் தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது. அப்போதும் உறுதியான முடிவுகள் எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே அமமுகவில் 195 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டனர். 13 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மீதம் 26 தொகுதிகள் மட்டுமே உள்ளன. இதனால் ஏற்கனவே தருவதாக கூறிய 32 தொகுதிகளை கூட தற்போது தர முடியாது என அமமுக கூறிவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துவிட்ட தேமுதிக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்யும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர் பட்டியலும் அதைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த வழக்கிற்கான உச்சநீதிமன்ற தடையை திரும்ப பெற்றால் முதலமைச்சருடன் நேரடி விவாதம் நடத்த தயார் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சென்னையில் இந்தியா டுடே குழுமத்தின் கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய ஸ்டாலின், மத்திய அரசின் தயவுடன் நடைபெற்ற இந்த ஆட்சி இன்னும் 1 மாதத்தில் முடிவுக்கு வரும் என்றார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்துள்ளதாகவும் எடப்பாடி தொகுதியில் கூட முதலமைச்சர் பழனிசாமியால் வெற்றி பெற முடியாது என்றும் விமர்சித்தார். 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கூறிய அவர், எரிபொருட்கள் விலை உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்தவுடனே முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரையில் இருக்கக்கூடிய ஊழல்களை பற்றி விசாரிக்க தனி நீதிமன்றங்களே அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் ஒரு வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசினுடைய தயவோடு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நாட்டிற்கு நன்றாக தெரியும். ஆகவே ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, தொடர்ந்து 5 ஆண்டு அல்ல, 10 ஆண்டு அல்ல, தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் இனி ஆளப்போகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு மக்களிடம் செல்வாக்கு இருந்தால் மட்டுமே எம்எல்ஏவாக முடியும் என ஸ்டாலின் கூறினார். இந்த அணி தான் எம்எல்ஏ அப்படின்னு தூக்கி கொடுத்துள்ள, மக்களிடத்துல போய் நின்று மக்களுடைய ஆதரவு பெற்று அதற்கு பிறகுதான் எம்எல்ஏ வர முடியும். இதே மாதிரி தான் நான் அரசியலில் நுழைந்தப்போ, நான் மேயரா பொறுப்புக்கு வந்தப்போ மேயரா கூட நியமிக்கப்படலை, மக்களிடத்துல போய் ஓட்டு வாங்கி வரணும்னு சொல்லி தான் அப்போ என்ன மேயரா நின்னேன். ஆக மக்களிடத்துல செல்வாக்கு இருந்தால் தான் யாரா இருந்தாலும் அரசியலில் வர முடியுமே தவிர யாரும் திணிச்சிட முடியாது. கல்விக் கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, கலைஞர் உணவகம், வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் உள்ளிட்ட 500 வாக்குறுதிகள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.
திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அரசால் ஏற்பட்டுள்ள கடன் சுமையை குறைக்க பொருளாதார குழு அமைக்கப்படும் என்றும், கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இழந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படும் வரை சொத்து வரி அதிகரிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 500 இடங்களில் கலைஞர் உணவகம், திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவது, வள்ளலார் பெயரில் தனி சர்வதேச மையம் போன்ற திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை, வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு தனித்துறை, இலங்கை இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்த உலக நாடுகளை வலியுறுத்துவது என்பன போன்ற வாக்குறுதிகளையும் திமுக தந்துள்ளது. போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றும், கனிமங்கள் தனி அமைச்சகத்தின் கீழ் வரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, மதுரை, சேலம், கோவை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் மெட்ரோ ரயில் சேவை, கரூர், ராமநாதபுரம், வேலூரில் புதிய விமான நிலையங்கள் போன்ற திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு, எரிவாயு மானியம் போன்ற திட்டங்களும் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் கூட்டத் தொடரிலேயே சட்டம் நிறைவேற்றப்படும் என்றும், கல்வியை மாநில பட்டியலில் இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கையடக்க கணினி, அனைத்து பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவாக பால் போன்ற திட்டங்களும் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகளுக்கு உணவு கொடை திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 30 வயதிற்கு உட்பட்டோருக்கு கல்வி கடன் ரத்து என்ற உறுதியையும் திமுக கொடுத்துள்ளது. வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை, மனித கழிவை மனிதனே அள்ளும் முறையை முற்றிலும் ஒழித்தல், ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தல், சென்னையில் திராவிடர் இயக்க தீரர்கள் கோட்டம் அமைத்தல் போன்ற திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோயில் புனரமைப்புக்கு 1000 கோடி, கிராம பூசாரிக்கு மாதந்தோறும் 2000 ஊதியம், அனைத்து பிரிவினரையும் அர்ச்சகராக்கும் திட்டத்தின்படி 14 ஆண்டுகளாக பணிக்காக காத்திருக்கும் 205 பேர் உடனடியாக பணியமர்த்தப்படுவர். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக்கி தினக்கூலி 300ஆக உயர்த்துவது போன்ற அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்புவது, மேலவை கொண்டுவர முயற்சிப்பது, ஜெயலலிதா மரண விவகாரத்தில் விசாரணையை துரிதப்படுத்துவது, அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் என்பது போன்ற அறிவிப்புகளும் இடம் பிடித்துள்ளன. திமுக தேர்தல் அறிக்கையில் பெண்கள் நலனுக்காக என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன, அதற்கு பெண்களின் வரவேற்பு எப்படி உள்ளது என்பதை தொகுப்பில் பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை தடுக்க சைபர் காவல் நிலையங்கள், பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மாவட்டந்தோறும் தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உள்ளூர் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் என்ற அறிவிப்பு பெண்கள் மத்தியில் பெரும் மகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. சேலரி 10,000 வருது, 10,000 வருது மாசம், பஸ்ஸுக்கே பாதி காசு போயிருது. இந்த இலவசமா பஸ் பாஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. குழந்தைகள் மாதிரியே எங்களுக்கு, பள்ளி குழந்தைகள் மாதிரியே எங்களுக்கும் கொடுக்குறாங்கிறாங்க. அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு இது. எல்லா வேலைகளுக்கும் இது ஒரு நல்ல உபயோகமா இருக்குது. கண்டிப்பா இது வந்து வரவேற்க வேண்டிய. முதல்ல வந்து பஸ்ல ஏறி போறது வந்து ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனா இப்ப வந்து எங்களுக்கு இந்த அறிக்கை வெளியிட்டதுனால எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சுலபமா இருக்கு. எங்களை மாதிரி பெண்கள் வந்து இதை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க, வரவேற்கிறாங்க. மகப்பேறு உதவித்தொகை 24,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு குழந்தை வளர்ப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று பெண்கள் கூறுகின்றனர். மகளிர் பேறுகால விடுப்பு வந்து 1 வருஷம் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. அது குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அதனால இந்த திட்டமெல்லாம் வந்து ஒரு மகளிருக்கான சிறப்பு திட்டமா நாங்கள் நினைக்கிறோம். பொதுமக்களாகி நாங்கள் வந்து சிறப்பு திட்டமா இதை நினைக்கிறோம். அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு 30 விழுக்காட்டில் இருந்து 40 விழுக்காடாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்புக்கு பெண்கள் ஏகோபித்த வரவேற்பை நல்கியுள்ளனர். நிறைய சலுகைகள் வந்து வெளியிட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பால் விலை வந்து கம்மி பண்ணுறது, அடுத்தது வந்து சிலிண்டர் விலை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லோக்கல் பஸ்ல வந்து ஃப்ரீயா டிக்கெட் இல்லாமல் வந்து ஃப்ரீ பாஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பெண்களுடைய வேலை வாய்ப்புல வந்து 40% வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் வரவேற்கத்தக்கவும் இருக்கு. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த அனைத்து விஷயங்களையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் லேடிஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
கூட்டுறவு சங்கங்களில் நிலுவையாக உள்ள மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி, சத்துணவு, அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு பணியாளர்களாக மாற்றப்படுவர் என்ற வாக்குறுதி பெண் ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கையை கூட்டணி கட்சிகள் வரவேற்க மாயபிம்பம் என அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளன. திமுகவின் தேர்தல் அறிக்கை ஒரு காணல் நீர் என்றும் மாயபிம்பம் என்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். அதிகார பசியில் இருக்கும் திமுக பொய் சரக்குகளை அள்ளி விடுகிறார்கள் என்றும் வைகை செல்வன் சாடியிருக்கிறார். இது வாக்கு அரசியலுக்காக இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எப்போதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குக்காக ஒரு பேச்சும் தேர்தலுக்காக ஒரு பேச்சும் என்று பேசுகிற ஒரு இயக்கம். ஏனென்றால் வாக்கு அரசியல் முடிந்துவிட்ட பிறகு அத்தோடு அவர்கள் மறந்து விடுவார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு பொய் பிம்பம், ஒரு மாய பிம்பம், ஒரு காணல் நீர் என்கிற கருத்தைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கை பொய்யான அறிக்கை என விமர்சித்துள்ள உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, உண்மையான தேர்தல் அறிக்கை என்பது அதிமுக வெளியிடுவதுதான் என்று கூறியிருக்கிறார். வெற்றறிக்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக 2019 அறிக்கை கொடுத்தாங்க, 2006 பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் நிலம் சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க அறிக்கையில் தரதெல்லாம் வெற்றறிக்கை, பொய்யான அறிக்கை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அறிக்கையும் சரி அரசாணையும் சரி என்ன சொல்றாரோ அதை செய்வார். திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் CT ரவி, தேர்தலுக்கு முன்னதாக பொய்களை கூறுவதும் தேர்தலுக்கு பிறகு கொள்ளையடிப்பதுமே கடந்த 50 ஆண்டுகளாக திமுகவின் கொள்கையாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். அதே நேரம் திமுகவின் தேர்தல் அறிக்கையை கூட்டணி கட்சிகள் பாராட்டியுள்ளன. செயல்படுத்தும் திட்டத்துடன் தான் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்ற முடியாத மக்களை ஏமாற்றக்கூடிய அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்கறதும் இல்லை, நாங்கள் பேசுறதும் இல்லை. திமுகவும் அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் அவங்ககிட்ட நிச்சயமா இருக்கும். இதனிடையே நெல், கரும்பிற்கு திமுக அறிவித்திருக்கும் ஆதார விலை உள்ளிட்ட திட்டங்களுக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கரும்புக்கு டன்னுக்கு 4000, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 அறிவிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே இது மாதிரி இவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் வரவேற்போம். ஏன்னா அதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளாக இருந்தும் கூட இன்னும் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லலாம். ஆனால் இந்த 10 வருஷமாக இதை அவங்க செய்யவே இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏதோ உட்கார்ந்து ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் மூளையை பயன்படுத்தி பேனாவை பயன்படுத்தி இது மாதிரி தெரியல. உண்மையிலேயே இவங்க வயக்காடுகளில், தென்னந்தோப்பில், கரும்பு தோட்டத்துக்கு போய் இந்த பட்ஜெட்டை தயார் செய்வதற்கான மாதிரி தான் அந்த அறிவிப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்வில் ஒளி பாய்ச்சும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். திமுகவின் தேர்தல் அறிக்கை ஒரு காணல் நீர் என மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான செல்லூர் ராஜு விமர்சித்திருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் வெற்றி மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக களம் காண்கிறார் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு. நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? 3வது முறையாக மேற்கு தொகுதியில் நிற்கிறீங்க, மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குது? மக்கள்கிட்ட ஏகோபித்த வரவேற்பு இருக்குது. 3வது முறையும் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு வந்தீங்கன்னா என்ன செய்யலான் இருக்கீங்க மக்களுக்கு? இந்த 24 மணி நேரம் குடிநீர் கொண்டு வர திட்டத்தை இப்போ செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த திட்டத்தை விரைவுபடுத்துவேன். விரைவாக முடித்து அந்த பணி மக்களுக்கான பணிகளாக கொண்டு வர்றதுக்கு, மக்களுடைய பயன்பாடு கொண்டு வர்றதுக்கு உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். மேலும் நம்ம இது வரைக்கும் நான் இப்போ என்னுடைய தொகுதியிலிருந்து நம்முடைய கிழக்கு தொகுதி விரகுனூர் வரை செல்றதுக்கு பாதை போட்டிருக்கோம். வைகாட்டில் இருபக்கம் விரைவு சாலைகள் போடப்பட்டிருக்கு. அதாவது 4 சாலைகள், இருபக்கம் விரைவு சாலைகள் இருபக்கம் போடப்பட்டிருக்கு. அந்த சாலையை விரிவாக்கி நம்ம பெத்தானியபுரத்திலிருந்து பைபாஸ் வரைக்கும், நம்ம சமயநல்லூர் பைபாஸ் வரைக்கும் 2 பக்கம் கொண்டு சென்று எந்த ஒரு கனரா வாகனமாக இருந்தாலும் அந்த இது சிட்டிக்குள்ளே நகருக்குள்ளே வராமல் இந்த ஓரத்திலே போகிற மாதிரி, ஆற்று ஓரத்திலே போகிற மாதிரி ஒரு நிலையை ஏற்பாடு செய்திருக்கோம். திமுக தலைவர் இன்னும் 2 மாதத்தில் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சூழலிச்சதோடு மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் பல கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக பெண்களை கவர்ற மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நாங்கள் எதிர்கொள்கிறது, மக்களே திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு பொய்த்து போன தேர்தல் அறிக்கை, அது ஒரு காணல் நீர் என்பதை
எப்பொழுதுமே மக்கள் பார்த்துவோம். அவர்கள் என்றும் அறிவிப்பார்களே ஒழிய ஆனால் செயல்படுத்த மாட்டார்கள். அதுதான் அவங்களுடைய மக்களுக்காக திட்டங்களை தர மாட்டாங்க. திட்டத்துக்காக மக்களை பயன்படுத்துவான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கமான தேர்தல் அறிக்கை. எப்பவுமே அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகிறது. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் கூட்டாக தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். ஏற்கனவே ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், குடும்ப தலைவிக்கு மாதம் 1500 ரூபாய் ஆகியவை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கும் சூழலில் அதிமுக தேர்தல் அறிக்கை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 13 தொகுதிகளில் திமுக போட்டியிட உள்ள நிலையில் 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. புதுவையில் பாமக தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பாக அமைந்துவிடும் என பாஜகவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள மொத்தம் 30 தொகுதிகளில் காங்கிரஸ் 15 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதன் கூட்டணியில் உள்ள திமுக 13 இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கோபால் போட்டியிடுகிறார். உப்பளம் தொகுதியில் அனிபால் கெனடியும், மங்களம் தொகுதியில் சன்குமரவேலும் களம் காண்கின்றனர். முதலியார்பேட்டையில் வழக்கறிஞர் எல் சம்பத், வில்லியனூரில் தற்போதைய எம்எல்ஏ சிவா போட்டியிடுகின்றனர். நெல்லித்தோப்பில் கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் சிவக்குமாரும், மண்ணாடிப்பட்டில் கிருஷ்ணன் என்ற AK குமார், காலாப்பட்டில் S முத்துவேல் போட்டியிடுகின்றனர். திருபுவனை தனித்தொகுதியில் முகிலன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் AMH நஜீம், நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் நாக தியாகராஜன் களம் காண்கின்றனர். பாகூர் தொகுதிக்கு மட்டும் திமுக வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முத்தியால்பேட்டையை திமுகவிற்கு ஒதுக்காததை கண்டித்து அந்த தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தற்போது வரை குழப்பம் நீடித்து வருகிறது. NR காங்கிரசிற்கு 16 தொகுதிகளும் மீதமுள்ள 14 தொகுதிகளை பாஜக அதிமுக பகிர்ந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டது. ஆனால் கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்காததால் அக்கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது. இதற்கிடையில் புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் 9 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பாகூர் தொகுதியில் வேல்முருகன், மண்ணாடிப்பட்டில் தனவேல், உசுருவில் முத்தாலு வெங்கடேசன் போட்டியிடுகின்றனர். தட்டாஞ்சாவடியில் விமலாஸ்ரீ, காமராஜர் நகரில் முனுசாமி, உப்பளத்தில் பாஸ்கரும் களம் காண்கின்றனர். மேலும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் செல்வம், நெடுங்காட்டில் ராஜேந்திரன், திருநள்ளாற்றில் தர்பாரண்யமும் அமமுக சார்பில் போட்டியிடுகின்றனர். அத்துடன் அமமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் SDPI கட்சி 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. அதில் நெல்லித்தோப்பில் அனிஃபாவும், அரியாங்குப்பத்தில் முகமது காசிம், காரைக்கால் வடக்கு தொகுதியில் தமீம் கனியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ள பாமக திங்கட்கிழமை 5 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில அமைப்பாளர் தன்ராஜ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றார். குறிப்பிட்ட தொகுதிகளிலே வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதன்படி திங்கட்கிழமை ஒரு 5 தொகுதிகளிலே முதற்கட்டமாக வேட்பு மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்வோம். பேச்சுவார்த்தை ஒரு வேளை நாங்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே எங்களுக்கு தொகுதிகள் கொடுக்கப்படுமானால் அந்த மனுக்கள் எல்லாம் வாபஸ் பெறப்படும். இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்தந்த தொகுதியிலே தனியாக போட்டியிடும் என்பதை தெரிவிக்கின்றேன். புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்ற முடிவு அந்த கட்சிக்கு பாதகமாக அமையும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அதிகம். இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸில் அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எப்படி தயாரிக்கிறார்கள், எப்படி அணுகுகிறார்கள், அதை பொறுத்து தான் ஒரு வெற்றி வாய்ப்பை நாம் நிச்சயமாக நிர்ணயம் செய்ய முடியும். ஆனால் என்னுடைய கருத்து, காலகாலமாக கூட்டணி சித்தாந்தம்
வந்து இட் ஹஸ் கம் டு ஸ்டே. இப்பொழுது அது இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. பொதுவாக புதுவை பேரவையில் பாமக எந்த முடிவு சக்தியும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் பாமக முடிவு சக்தியாக இருந்ததில்லை, எந்த வரலாறுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை தவறான கோரிக்கை. தன்ராஜ் அவர்கள் தனது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர் நிச்சயம் செய்வார். அநேகமாக அவருடைய கோரிக்கையை கைவிட்டு கூட்டணியில் அங்கம் வைப்பார். அதற்கு கொரோனா தடுப்பூசி போடுவதாக கூறி மயக்க ஊசி செலுத்தி உறவினர் வீட்டில் நகைகளை திருடிய பெண் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுவிட்டு ஆட்டோவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வழியில் சத்யபிரியா என்ற உறவுக்கார பெண் பேருந்து கிடைக்காமல் நின்றிருந்ததால் அவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். அப்போது தன்னிடம் கொரோனா தடுப்பூசி இருப்பதாகவும் அதை குடும்பத்தில் உள்ள அனைவரும் போட்டுக் கொள்ளுமாறும் வலியுறுத்தியிருக்கிறார். அதை நம்பி கிருஷ்ணமூர்த்தி, அவரது மனைவி, மகள்கள் உள்ளிட்டோர் ஊசி போட்டுக் கொண்டனர். சிறிது நேரத்தில் அனைவரும் மயக்கமடைய அவர்களது கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் மற்றும் வீட்டிலிருந்த நகைகள் என மொத்தம் 19 பவுண்ட் நகைகளை திருடிக் கொண்டு சத்யபிரியா மாயமானார். விடிந்ததும் மயக்கம் தெளிந்த நால்வரும் நகைகள் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். இதையடுத்து புகாரின் பேரில் ராமநாதபுரம் போலீசார் சத்யாவை மங்களூர் பகுதியில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் முறையாக கடைபிடிக்காவிட்டால் மீண்டும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் சனிக்கிழமை மட்டும் 15,602 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். ஒரே நாளில் 88 பேர் பலியாகியிருக்கிறார்கள். நோய் தடுப்பு நடவடிக்கையாக பர்பனி மாவட்டத்தில் முழு ஊரடங்கும், புனேவில் இரவு நேர ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உணவகம், நட்சத்திர விடுதி, வணிக வளாகங்களின் உரிமையாளர்கள் சங்கங்களிடம் முதல்வர் உத்தவ் தாக்கரே ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர், அதிக கட்டுப்பாடுகளை விதித்து மக்களை சிரமப்படுத்த அரசு விரும்பவில்லை எனவும், ஆனால் அதே நேரத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளை பிறப்பிக்கும் நெருக்கடியை ஏற்படுத்திவிட வேண்டும் என்றும் கூறினார். முகக்கவசம் அணிவதுடன் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மேலும் 695 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,58,967 உயர்ந்திருக்கிறது. சென்னையில் நேற்று மட்டும் 271 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 251 பேர் குணமடைந்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.